வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்களிப்பு நாடாக சிங்கப்பூர் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்களால் நடுத்தர மற்றும் குறைந்த வருவாய் பிரிவினரின் நிதி சுமை பெருமளவு குறையும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தேசிய கல்வி நிறுவனங்களின் தரவரிசையில் ஒட்டுமொத்தம் மற்றும் பொறியியல் பிரிவுகளில் சென்னை ஐஐடி தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று சிறப்புரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் புதிய நோய் தொற்று எதுவும் இல்லை என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங்கின் இந்திய வருகை இரு நாடுகள் இடையிலான 60 ஆண்டு நட்புறவை பறைசாற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் சிங்கப்பூர் பிரதமருடன் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இன்று உரையாற்றிய பிரதமர், இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்களிப்பு நாடாக சிங்கப்பூர் திகழ்கிறது என்றார். இரு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு, மக்கள் பரிவர்த்தனை மேலும் வலுப்பெற்றுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். ஒத்துழைப்பு மேம்பாடு தொடர்பான எதிர்கால வரைபடத்தை இரு நாடுகளும் இணைந்து தயாரித்திருப்பதாக கூறிய பிரதமர், கலாச்சார பிரிவுகளில் மட்டுமல்லாமல் உற்பத்தி, பசுமை கப்பல் கட்டுமானம், திறன் மேம்பாடு, அணுசக்தி, நகர்ப்புற நீர் மேலாண்மை, கட்டமைப்பு பிரிவுகள் போன்றவற்றிலும் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்றார். முன்னதாக மும்பை ஜவஹர்லால் நேரு துறைமுகத்தின் 2வது கட்ட வளர்ச்சி பணிகளை இரு பிரதமர்களும் காணொலி மூலம் துவக்கி வைத்தனர். இரு நாடுகளுக்கிடையே முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகியுள்ளன. தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சிங்கப்பூர் பிரதமர் சந்தித்து பேசவுள்ளார். உலகளாவிய பெரிய அளவிலான வங்கி கட்டமைப்புடன் இல்லந்தோறும் சேவையாற்றும் துறையாக நம் நாட்டின் அஞ்சல் துறை உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய அரசின் தொடர் நடவடிக்கைகளால் நிதி உள்ளடக்கத்தில் அஞ்சல் பணியாளரும் அங்கம் வகிப்பதாக பிரதமர் எடுத்துரைத்தார். நம் நாட்டின் அஞ்சல் துறை மற்றும் அஞ்சல் வங்கி கட்டமைப்பு குறித்து மத்திய தொலைத்தொடர்பு துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்யா சிந்தியாவின் சமூக வலைதள பதிவிற்கு பதிலளித்துள்ள பிரதமர், 140 கோடி இந்தியர்களின் வாயிலுக்கே சென்று அஞ்சல் துறை சேவையாற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். சரக்கு சேவை வரி குறைப்பால் நடுத்தர மற்றும் குறைந்த வருவாய் பிரிவினரின் நிதி சுமை பெருமளவு குறையும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். குருகிராமில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த சாதனை மிகு அறிவிப்பு அனைத்து பிரிவினருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கில் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த சீர்திருத்தங்கள் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் அர்ப்பணிப்பு மிகு சேவையை பறைசாற்றுவதாக குறிப்பிட்டார். சரக்கு சேவை வரி குறைந்துள்ளதால் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், வீட்டு உபயோக சாதனங்கள், மாணாக்கருக்கான கல்வி உபகரணங்கள், நுகர்வோர் பயன்படுத்தும் மின்னணு சாதனங்கள், கார், இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட பல பொருட்களின் விலை நவராத்திரியின் முதல் நாள் முதல் குறையும் என்று அமைச்சர் எடுத்துரைத்தார். நாட்டு மக்களுக்கான தீபாவளி பரிசாக சரக்கு சேவை வரி குறைக்கப்பட்டுள்ளது என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் மருந்தியல் தொழில்நுட்பம் சார்ந்த கண்காட்சியில் இன்று சிறப்புரையாற்றிய அமைச்சர், நுகர்வோர் தொடங்கி நாட்டில் உள்ள அனைத்து பிரிவினரும் இதனால் பயனடைவார்கள் என்றார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான பாதையில் நேற்றைய வரி சீரமைப்பு அறிவிப்புகள் முக்கிய அங்கம் வகிக்கும் என்றும் அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டார். 2047 ஆண்டு வாக்கில் 30 டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி நம் நாடு பயணிப்பதாக அவர் உறுதிபட தெரிவித்தார். 140 கோடி இந்திய மக்களின் ஒட்டுமொத்த அர்ப்பணிப்பால் நமது பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாக கூறிய அமைச்சர், பிரதமர் திரு நரேந்திரமோடியின் சீரிய தலைமையில் இந்த எழுச்சிமிகு பொருளாதார வளர்ச்சி சாத்தியமானதாக குறிப்பிட்டார். ஆயுள் காப்பீடு, மருத்துவ காப்பீடு உள்ளிட்டவற்றிற்கு சரக்கு சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதை மாநில நிதி அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு வரவேற்றுள்ளார். இதனிடையே சரக்கு சேவை வரி குறைப்பு குறித்து தர்மபுரியை சேர்ந்த சிறு குறு தொழில் நிறுவன கூட்டமைப்பு தலைவர் திரு வெங்கடேஷ் பாபு பேசுகையில், நமது பிரதமர் சுதந்திர தின விழாவில் ஜிஎஸ்டியினுடைய மறு சீராய்வு குறித்து இனிய தீபாவளி தகவல் தருவதாக கூறியிருந்தார். அதனுடைய தொடர் அம்சமாக வரி விதிப்பில் நிறைய சீரமைப்புகளை செய்துள்ளார். பள்ளி குழந்தைகளுக்கான எல்லா உபகரணங்களுக்கும் வரி விலக்கு முற்றிலும் வழங்கப்பட்டுள்ளது. சோப்பு, சீப்பு போன்ற பொருட்களுக்கு 12லிருந்து 5% குறைத்து கொடுத்துள்ளார்கள். ஆட்டோமொபைல் நிறுவனங்களுக்கான வரி விதிப்பில் 28லிருந்து 18% குறைத்து கொடுத்துள்ளார்கள். இதுவும் பெரிய ஒரு வரவேற்பான அம்சமாகும். நாமக்கல் ராசிபுரம் பகுதியை சேர்ந்த வர்த்தகர் திரு மணிகண்டன் சரக்கு சேவை வரி சீர்திருத்தத்தை வரவேற்றுள்ளார்.
நிறைய பொருட்களுக்கு ஜிஎஸ்டியினுடைய வரியை குறைச்சதா உண்மையிலே அது வரவேற்கத்தக்க விஷயம். எங்களுடைய கடையில பள்ளி கல்லூரி குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய பேனா பென்சில் இந்த பொருட்களுக்கு 12% 5% குறைச்சிருக்காங்க. பால் அது சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கும் 5% குறைச்சிருக்காங்க. பாரத பிரதமர் தீபாவளிக்கு நல்ல ஒரு பரிசு வழங்குறோம்னு சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ நல்ல விஷயம் மக்களுக்கு எளிதா கிடைக்கிறது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4வது இடம். உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள். 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு. 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி. சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். தேசிய கல்வி நிறுவனங்களின் தரவரிசை கட்டமைப்பு பட்டியலை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் புதுடெல்லியில் இன்று வெளியிட்டார். சென்னை இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் ஐஐடி ஒட்டுமொத்த பிரிவில் தொடர்ந்து 7வது முறையாகவும், பொறியியல் பிரிவில் தொடர்ந்து 10வது முறையாகவும் முதலிடத்தை வகித்து சாதனை படைத்துள்ளது. ஒட்டுமொத்த பிரிவில் 2வது இடத்தை பெங்களூரு இந்திய அறிவியல் கல்வி நிறுவனமும், 3வது இடத்தை மும்பை இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனமும் பெற்றுள்ளன. மேலாண்மை பிரிவில் அகமதாபாத் இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனமும், சட்டப்பிரிவில் பெங்களூரு இந்திய பல்கலைக்கழக தேசிய சட்டப்பள்ளியும் முதலிடத்தை பிடித்துள்ளன. மருத்துவ பிரிவில் டெல்லி எய்ம்ஸ் நிறுவனம் முதலிடத்தை கைப்பற்றியுள்ளது. 3வது இடத்தை வேலூர் கிறிஸ்டியன் மருத்துவக் கல்லூரி பெற்றுள்ளது. சண்டிகட் முதுநிலை மருத்துவ கல்வி நிறுவனம் 2வது இடத்தை கைப்பற்றியுள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இன்று உரை நிகழ்த்துகிறார். பல்கலைக்கழக வளாகத்தில் பெரியாரின் திருவுருவ படத்தை முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளார். முன்னதாக இங்கிலாந்து அமைச்சர் கேத்ரின் வெஸ்டுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட முதலமைச்சர் பசுமை பொருளாதாரம், கல்வி, ஆராய்ச்சி, திறன் மேம்பாடு, கடல்சார் தொடர்பான ஆலோசனைகள் இடம்பெற்றதாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஓணம் பண்டிகையை கொண்டாடும் மலையாள மொழி பேசும் மக்களுக்கு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் புதிய நோய் தொற்று எதுவும் இல்லை என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பருவமழை கால நோய் தொற்றுதான் தற்போது காணப்படுவதாகவும், இதுகுறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து காணப்படுவதால் சுயமாக மருந்துகளை மக்கள் வாங்கி உட்கொள்ளக்கூடாது என்றும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. வைரஸ் காய்ச்சல் பரவல் கண்காணிப்பு மற்றும் கட்டுப்படுத்தும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழக ஆசிரியர் சங்கங்களுடன் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சென்னையில் இன்று மாலை ஆலோசனை மேற்கொள்கிறார். ஆசிரியர் பணியில் தொடர டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்ற உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து இந்த ஆலோசனைகள் இடம்பெறுகின்றன. சென்னையில் 8 கோவில்கள் உட்பட 95 திருக்கோவில்களில் இன்று ஒரே நாளில் குடமுழுக்கு நடைபெற்றதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், கடந்த 4 ஆண்டுகளில் இதுவரை 3600 திருக்கோவில்களில் குடமுழுக்கு தமிழகத்தில் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். 50வது சர்வதேச திரைப்பட விழா கனடாவின் டொரண்டோ நகரில் இன்று தொடங்குகிறது. வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறும் இவ்விழாவில் இந்திய திரைப்படங்களை கௌரவிக்கும் வகையில் ஷோலே ஹிந்தி திரைப்படம் உள்ளிட்ட சிறந்த பழைய திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளன. இந்த ஆண்டு இவ்விழாவில் 50 நாடுகளின் 291 திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளன. தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தின் பசுமை ஹைட்ரஜன் முன்னோடி தயாரிப்பு நிலையத்தை மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் நாளை தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அமைச்சர் இன்று மாலை தூத்துக்குடி வருகிறார். பீகார் ராஜ்கரில் நடைபெறும் ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி சூப்பர் 4 சுற்றில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது. உலக குத்துச்சண்டை சாம்பியன் பட்ட போட்டிகள் இங்கிலாந்து லிவர்பூலில் இன்று தொடங்குகின்றன. நியூயார்க்கில் நடைபெறும் US ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் யூகி பாம்ப்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்களிப்பு நாடாக சிங்கப்பூர் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்களால் நடுத்தர மற்றும் குறைந்த வருவாய் பிரிவினரின் நிதி சுமை பெருமளவு குறையும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தேசிய கல்வி நிறுவனங்களின் தரவரிசையில் ஒட்டுமொத்த மற்றும் பொறியியல் பிரிவுகளில் சென்னை ஐஐடி தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று சிறப்புரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் புதிய நோய் தொற்று எதுவும் இல்லை என்று மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.